நன்றி. கடைசியா பேசுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. எல்லாரும் பேசிடுவாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாது. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லா புகழும் எங்க இயக்குனருக்கு. இதை நான் எப்பவுமே சொல்றேன். ரஞ்சித்துக்கு தெரியும். எந்த ஒரு நடிகனும் தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது. இயக்குனர் இல்லாம ஒண்ணுமே முடியாது. இயக்குனர் தான். இயக்குனர் இல்லாம, நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்றேன், இயக்குனர் இல்லாம சினிமால ஒரு நடிகனால ஒரு அடி கூட எடுத்து வச்சுக்க முடியாது. அதான் உண்மை. இந்த ஃபேக்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நடிகன் அவன் உள்வாங்குறான், அவன் திருப்பி கொடுக்குறான், அதெல்லாம் ஓகே, அதுதான் அவன் வேலை, அவன் தொழில், அது செய்யணும், வேற. ஆனா அங்க இயக்குனர் இல்லாம அணுவளவும் செய்யாது. அதான் உண்மை. நான் முதல்லயே அது பேச்சு ஆரம்பிக்கும் போது மாரிக்கு நன்றியை சொல்லுங்க. நீங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது, என்னால நடிச்சிருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமா எனக்கு என்னன்னா, எப்பவுமே நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் நடிகன், ட்ரெயின்டு நடிகன் சொல்வேன். அது என் கர்வம். ஆனா எனக்கு ஒரு படமும் புது படம் தான். நம்ப மாட்டீங்க, நான் எந்த படத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி, 4 அன்னைக்கு ஷூட்டிங் போறோம்னா இன்னிலேருந்து ஜுரம் வந்துடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா எனக்கு 4 அன்னைக்கு ஷூட் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லாம் நான் ரொம்ப பிளாங்காக தான் இருப்பேன். படம் முழுக்க அப்படி தான் இருப்பேன் நிறைய நேரங்களில். பட் ஜென்ரலா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம். அதை ஒரு மொமெண்ட்டும் அதை ஃபுல்ஃபில் பண்றது இயக்குனர் இல்லாமல் இது சான்சஸே இல்லை இந்த படம். நன்றி அகெயின். அண்ட் லால் சார், அவரோட எனக்கு ரெண்டு சீன் இருந்தது. அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப எங்கிருந்தோ வரும். அது உள்ள அவர் அதை பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே சரி, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே அப்படி மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அப்படி தச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வாய்ஸ் அமேசிங் வாய்ஸ், ஃபேண்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் அவரோட தி கிரேட் தொம்மனும் மக்களும் நான் தமிழில் ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சார், நைஸ் டு ஒர்க் வித் யூ. அண்ட் அமீர் சாரோட எனக்கும் அதே அவர் சொன்ன மாதிரி தான், அப்படியே அங்கே ஹாய் பாய் அப்படியே பேசிக்குவோம், அவ்வளோதான், ரோல் இல்லை. தேங்க்யூ சார். உங்களோட நீங்களும் நானும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மதன் இருக்கார் நினைக்கிறேன், கிளம்பிட்டார் நினைக்கிறேன். மதன், அவர் கூட நிறைய சீன் எனக்கு இருந்தது. நான் ஆக்சுவலாக அகைன் மாரிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அவர் எத்தனை நாள் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவ்வளோ அழகாக எமோஷன் பண்ணி எனக்குலாம் சில நேரங்கள் ஐயோ என்ன இவ்வளோ பிரமாமா பண்ணுறாரு, நம்ம மொக்கையாக பண்ணுற போல இருக்கு, நமக்கு ஏதாவது அதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்ற ஒரு போட்டி மனப்பான்மையே நிறைய நேரங்களில் அவர் அந்த மூமெண்ட்ல கொடுத்தாரு. தேங்க்யூ வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய லிசி இருக்காங்க, ரேகா, நிறைய பேர். அவங்களாம் எனக்கு சீன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் நன்றி. ரஜிஷா, உண்மையில நான் அப்பா தான், என்னோட டவுட். தட்ஸ் வாட் ஐ ஃபீல் whenever நம்ம ஸ்பாட்டில் வந்த டைம்லலாம் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். நைஸ் டு ஒர்க் வித் யூ. இட்ஸ் அமேசிங் ஆக்ட்ரஸ் அண்ட் நிறைய போகணும் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக. அண்ட் அடுத்த ஸ்டாரினி அனுபமா, அவங்களோட ஒரு சீன் எனக்கு இருந்தது. ரொம்ப சீன்ஸ் இல்லை, கொஞ்சம் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாதிரி ஒரு சீன், அது சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஒரு எமோஷனல் மூமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் அங்கேயே சொன்ன மாதிரி பல கலக்குறேன் அந்த பொண்ணு. எனக்கு அடுத்த சீன் எனக்கு டைலாக் வரணும், நல்லா வரவே இல்லை வாயிலிருந்து. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அமேசிங். நான் அன்னைக்கும் சொன்னேன் உங்ககிட்ட. கிரேட், தேங்க்யூ. அண்ட் ஸ்டார், இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த ரேஞ்சில் நான் கொஞ்சம் இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்துருக்கேன். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, படம் ஆரம்பித்த 3வது நாள் நைட் ஷூட் நினைக்கிறேன். அன்னைக்கு விக்ரம் ஃபோன் பண்ணார். எப்படிடா போகுது? வெரி குட். எப்படி இருக்கான், என்ன மாதிரி ஒருத்தர் சுற்றுவானாங்க, வாக்கெல்லாம் அப்படியே இருக்கு, இப்படி பேசிட்டே இருக்கோம்.
நான் ஒன்று சொன்னேன், நமக்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் ஆக்டிங் தான், ஆக்டிங் தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது, அதுவே தெரியுமான்னு தெரியாது, பட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் விக்ரமுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா விக்ரமுக்கு ஆக்டிங்கும் தெரியுது, கையில் இன்னொரு தொழில் இருக்குது, கபடியும் இருக்குது, பழிச்சுக்கோ போல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வில்லேஜில் ஒரு இது நடந்தது, கபடி, மறந்துட்டேன். நான் மாறிக்கிட்ட வந்து கேட்டீங்க, இந்த ஆட்டம் ஆடுறான் அவன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மாறி. உங்ககிட்டயும் நான் சொன்னேன், துருவகிட்டையும் சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து நேஷனல் கேம்ஸ் ஆடலாம். இந்த படம் நான் என்ன எழுதி வச்சுங்க, இந்த படம் பார்த்தோன்னே நிச்சயமாக நேஷனல் கேம்ஸ் வந்து கூட்டாலும் முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம், அந்த லுக் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அப்ளோஸ் அகெயின். தேங்க்யூ அதிதி and Manind, always amazing, wonderful production house. Thank you once again. அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காரு, என் தம்பி ரஞ்சித். நீலம்ல ஒர்க் பண்றதுல ஒரு சுகம் இருக்கு, அது நம்ம ஃபேமிலி ப்ரொடக்ஷன் மாதிரி. அது இது எல்லாமே உறவு மாதிரி. தம்பி ரஞ்சித், என் தம்பி, இல்லை ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற அத்தனை பேருமே நம்மளுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி தான் அந்த டீம் இருக்கும். அது என்னுடைய ஒரு குடும்ப படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்படிதான் அந்த டோட்டல் அட்மாஸ்பியர் அப்படி இருக்குது.